नमस्ते वीवी स्पोकन हिंदी இப்போ வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். கஹா ஜானா ஹை எங்கே போகணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன் ஜானா ஹை. நெக்ஸ்ட்டு கித்னா ஹோகா ஆர் கித்னா லேகா, எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ ஆகும் 100 rupees होगा है ना, 100 rupees होगा है ना, 100 rupees ஆகும். நெக்ஸ்ட்டு தோடா கம் கீஜியே, தோடா கம் கீஜியே है ना, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ ஓகே 80 rupees दीजिए சார். ஸோ வந்து 80 rupees दीजिए. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் கற்றுக் கொடுக்க போது ஈஸியாக வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வரும்னா மக்கப் கிடையாது, இதுக்குண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக் கொடுத்துறோம். இப்போ வந்து ஜானா ஹேன்னா வந்து போகணும், வரணும், சாப்பிடணும், இந்த மாதிரி வரப்போ ஜானா ஆனா வரும். ஸோ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து நம்ம எந்த இப்போ வந்துட்டு வரணும்னா ஆனா ஹே வைக்கணும், போகணுன்னா ஜானா ஹேன்னு வைக்கணும், சாப்பிட்ணுன்னா கானா ஹேன்னு வைக்கணும். ஸோ வந்து எத்தனை வேர்ப்ஸ்னாலும் நம்ம இதில் வச்சிடலாம். ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் கற்றுக் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. அட் தி சேம் டைம் ஹோகானா ஆகும், லேகானா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைங்களுக்கு வந்து மீனிங் சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்போ ஈஸியாக இருக்கும். வந்து கீஜியேன்னா கம்மி பண்ணுங்க அர்த்தம். தீஜியேன்னா வந்து வந்து சார் ஓகே சார் 80 rupees கொடுங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக குடின்னு சொல்லணும்னா தேதோன்னு சொல்லணும், கொடுங்கன்றப்போ தீஜியேன்னு சொல்லணும். அப்போ வந்துட்டு கரோ அண்ணா வந்து பண்ணுன்னு அர்த்தம். அப்போ பண்ணுங்கன்னு சொல்லப்போது கீஜியே, கம்மி பண்ணுங்கன்றப்போ கீஜியான்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைங்களெல்லாம் எங்கெங்கே மாறும், எங்கெங்கே சேஞ்சஸ் இருக்கும் அன்றது இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே வந்து கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு யாருக்கு வந்து ஹிந்தி வந்து குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை பெரியவங்களுக்காகட்டும் ஒரு மாதத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். பேபி ஸ்போக்கன் ஹிந்தி 1 or 2 months வந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம். யுவர் கேப்பபிள் சார். ஸோ எனக்கு வேண்டியது 24 hours மட்டும்தான். 24 hours நான் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து பெரியவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இங்கே ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு இருக்குது. யார் வேணாலும் வந்து நம்ம வந்து ஹிந்தி 1 or 2 months ஷார்ட் பீரியடில் நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம். தன்யவாத். தேங்க்யூ.